யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்ட் 2 இந்த செஷனில் கூலும்ஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூலும்ஸ் லானா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சார்ஜஸ் பற்றி ப்ரீவியஸ் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஒரு ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜு, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில என்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்குறோம். ரெண்டுக்கும் இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே அன்லைக் சார்ஜஸ் ஆர் ஆப்போசிட் சார்ஜஸ். அப்போ ரெண்டுக்கும் இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட மேக்னிடியூட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கம்பல்சரி என்னவாக இருக்கும், ஒரு லா தேவை. அந்த லாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 1786 கூலும்ஸ் அப்படிங்கிறவர் டெடியூஸ் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிறாரு, ஒரு பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவ் இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிறாரு. அதை எங்கே எடுத்துக்கிறாருன்னா வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டு அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறாரு. இப்போ இந்த லாவை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதான் அந்த பாயிண்ட் சார்ஜஸ். ப்ளஸ் சார்ஜ், இங்கேயும் ப்ளஸ் சார்ஜ் தான் இருக்குது. இதை Q1 அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு சார்ஜை, இதை Q2 அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் தான். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது, அதாவது சிமிலர் சார்ஜஸாக இருக்குது. ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை R அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு இடையில என்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால தான் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் பாருங்கள் அவுட்வேர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. சரிங்களா? இப்போது இதை இந்த லாவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இந்த லாவை நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ். அப்போ அந்த ஃபோர்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா அந்த 2 பாயிண்ட் சார்ஜஸுக்கு அதோட ப்ராடக்ட்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம், F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி Q1 இன்ட்டு Q2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக and is inversely proportional to square of the distance between them. இப்போ ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அதை ஆர்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ எப்படி எழுதிக்கலாம், F is inversely proportional to the square of the distance between them. So F is inversely proportional to the 1/r square. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், F is directly proportional to the Q1, இந்த இடத்துல என்ன வரும் Q1 போட்டுக்கலாமா, directly proportional அது Q1 and Q2 divided by R square. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் இந்த ப்ரொபோஷ்னல் அப்படிங்கிறத ரிமூவ் ஈக்குவல்னு போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் பண்ணோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், K அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இது ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். சரி, ஓகே. இப்போ இதை வெக்டர் ஃபார்மெட்லலாம் எழுதணும், ஏன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ அதுக்கு டைரக்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஃபோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இதை எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே F வெக்டார், F21 வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் 21 வெக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 2 அப்படிங்கிறது இந்த செகண்ட் சார்ஜ், இதுதான் 2, இது ஃபஸ்ட்டு சார்ஜ். அப்போ என்னென்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த செகண்ட் சார்ஜ், இந்த சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எதால் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் தான் இது மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா F21னா the force experience on charge Q2 due to Q1 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது மேலே இது ஒரு ஃபோர்ஸை எக்ஸெப்ட் பண்ணுது. அதை என்ன K Q1 Q2 divided by R square R12 cap அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது என்ன சார் அப்படின்னா இது யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த யூனிட் வெக்டாரோட டைரக்ஷன் பாருங்கள், இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் யூனிட் வெக்டாரோட டைரக்ஷனும் இருக்குது. ஸோ R12 ஒன்றாவது சார்ஜிலேருந்து ரெண்டாவது சார்ஜ் நேரம் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது இதுக்கான டைரக்ஷன் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துட்டோம். 2 மார்க்கில் கேட்பாங்க ஸ்டேட் கூலும்ஸ் லான்னு கேட்பாங்க இன் வெக்டார் ஃபார்ம்னு. அப்போது ஸ்டேட்மெண்ட்டும் எழுதி என்ன பண்ணணும், அதோட வெக்டார் ஃபார்மாக இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஆனால் அதோட இப்போ கூலும்ஸ் லாவை ஒரு வாட்டி பார்த்துடலாம். அதோட ஸ்டேட்மெண்ட் இதுதான். Coulomb's law state that the electrostatic force is directly proportional to the product of the magnitude of 2 point charges and is inversely proportional to the square of the distance between the 2 points. இப்போ இதில் கூலும்ஸ் லாவோட
இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல 2 பாயிண்ட் சார்ஜஸை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸும் 1 கூலும் 1 கூலும்னு இருக்குது. ரெண்டுக்கும் இடையில 1 மீட்டர் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. இதை எங்கே நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஏரில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு மீடியம் அதில் இருக்குது. இப்போ இந்த 2 சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இதில் இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். F vector 21 is equal to k q1 q2 divided by r squared r cap 12. அதுக்கு முன்னாடி இந்த கேயோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். கேயோட வேல்யூனா வேறு ஒன்றும் இல்லை. கேக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. k is equal to 1/4 pi epsilon naught அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே 4 into 3 பைக்கு பதிலாக 3.14 எப்சிலான் நாட் பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 8.85 into 10 power of -12 அப்படிங்கிற இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஃபார்முலா இந்த வேல்யூ கிடைக்கும். 9 into 10 power of 9. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா ப்ராப்ளம்ஸில் இந்த வேல்யூஸ் நமக்கு யூஸ் ஆகணும். என்ன வேல்யூ அப்படின்னா கேயோட வேல்யூ என்னது 9 into 10 power of 9. இந்த வேல்யூ எல்லா ப்ராப்ளத்துலேயுமே நம்மளாக தான் இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுட்டு போடணும். ஓகே, ஸோ இது கேயோட வேல்யூ 9 into 10 power of 9. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தில் இந்த இடத்துல கேக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம். 9 into 10 power of 9 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. Q1 அப்படிங்கிறது இதோட வேல்யூ. ஸோ இதுக்கு பதிலாக 1 கூலும், Q2வும் 1 கூலும் தான். ஸோ ரெண்டுக்கும் பதிலாக 1 போட்டாச்சு. அதுக்கடுத்து R அப்படிங்கிறது அந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸுக்கு 1 மீட்டர் அதையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு மேக்னிட்யூட் என்ன கிடைக்குது 9 into 10 power of 9 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1 கூலும் அப்படிங்கிற 2 சார்ஜஸை 1 மீட்டர் டிஸ்டன்ஸாக செப்பரேட் பண்ணி வச்சோம்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் பார்த்திங்க அப்படின்னா 9 into 10 power of 9 நியூட்டன் அப்படின்னு ஒரு ஹியூஜ் வேல்யூ நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக இப்போ இதில் மீடியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். மீடியம்னா என்ன, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் அப்படி இல்லைன்னா இந்த ஹோல் சார்ஜஸ், இந்த ஹோல் சிஸ்டம், இது எல்லாமே எந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே என்ன மீடியத்தில் இருக்கும், ஏர் மீடியத்தில் இருக்கும். ஓகேவா. இப்போ லேபில் நம்ம என்ன பண்ணலாம், வேக்யூம் பம்ப்லாம் யூஸ் பண்ணி 2 சார்ஜஸ் அந்த மாதிரி வச்சு பண்ணோம் அப்படின்னா அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 பாயிண்ட் சார்ஜஸை நம்ம ஏதோ ஒரு மீடியத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல என்ன பண்ணணும், எப்சிலான் நாட் அப்படிங்கிற இந்த வேல்யூ போடணும். எப்சிலான் நாட் அப்படிங்கிறது மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டியாக ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏர், எப்சிலான் நாட்னு இருந்தால் ஏர் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். வெறும் எப்சிலான்னு இருந்தால் ஏதோ ஒரு மீடியம்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்ததில் இன் கூலும்ஸ் லா இன் வேக்யூம்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, எப்சிலான் நாட் அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அதே இது between 2 பாயிண்ட் சார்ஜஸ் இன் மீடியம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும், எப்சிலான் அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த எப்சிலான் நாட் இதுக்கு இடையில உள்ள ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்சிலானோட வேல்யூ தான் எப்போதும் கிரேட்டராக இருக்கும். எதை விட அப்படின்னா எப்சிலான் நாட்டை விட. சரிங்களா. அடுத்து இதிலேருந்து ஒரு ரிலேஷன் கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, மீடியத்துக்கும் ஃப்ரீ ஸ்பேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ. இந்த ரேஷியோ தான் என்ன சொல்கிறோம், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். எப்படி 1ன்னு கிடைக்குது அப்படின்னா மேலேயும் என்ன தான் வரும், இந்த ஃபார்முலாவில் எப்சிலான் ஆரில் இந்த இடத்துல நீங்கள் என்ன தான் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, எப்சிலான் நாட்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, கீழே எப்சிலான் நாட்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ எப்போதுமே எப்சிலான் ஆரோட வேல்யூ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1ன்னு கிடைக்கும். ரிமைனிங் எல்லா மீடியத்துக்குமே எப்சிலான் ஆரோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்ததாக கூலும்ஸ் லாவையும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனையும் நம்ம இதில் கம்பேர் பண்ண போகிறோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அங்கே என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பிட்வீன் 2 மாசஸ், 2 ஆப்ஜெக்டில் இடையில இருக்கக்கூடிய மாசஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 லாவையும் நம்ம இப்போ கூலும்ஸ் லாவையும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ரெண்டையுமே நம்ம என்ன தான் கம்பேர் பண்ண போகிறோம்.
எப்படி கம்பேர் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டு லெவல்லையுமே பார்த்தீங்கன்னா போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகிள்ஸ். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இதான் கூலும்ஸ் லாவில் என்ன கிடைக்குது, சாரி இது வந்து என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லாவில் இந்த டி அப்படிங்கிறது ரெண்டு மாஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய, இது ஒரு மாஸ் m1ன்னு எடுத்துக்கிறோம், இது m1 அப்படிங்கிற ஒரு மாஸ், இது m2ங்கிற ஒரு மாஸ். இப்போ இந்த ரெண்டு மாஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை நம்ம நியூட்டன்ஸ்லால் டின்னு எடுத்துப்போம், டிஸ்டன்ஸ். இப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதே மாதிரி கூலும்ஸ்லாலையுமே ஃபோர்ஸ் எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த 2 மாசஸ். ரெண்டுமே ஒரே இதாக கிடைக்குது. ஆனால் ரெண்டுலேயுமே ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா கூலும்ஸ்லால ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ். இதான் ஒன்று இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். இப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி அட்ராக்டிவ் மட்டும்தான், அங்கே ரிப்பல்சிவே கிடையாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பிளானட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் எல்லாமே நேச்சராக இருக்கக்கூடிய பல்க் பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போதுமே எப்படி தான் இருக்கும், அட்ராக்டிவ் நேச்சர் மட்டும்தான் இருக்கும், எங்கேயும் ரிப்பல்சிவே நடக்காது. பட் கூலும் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் சார்ஜோட நேச்சரை பொறுத்து அது அட்ராக்டிவோ இல்லை ரிப்பல்சிவாவோ இருக்கும். ரெண்டுமே லைக் சார்ஜஸாக இருந்தால் ரிப்பல்சிவாக இருக்கும், ஆப்போசிட் சார்ஜஸாக இருந்தால் அட்ராக்டிவ் சார்ஜ் ஃபோர்ஸாக இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். கூலும்ஸ்லால ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லுவோம், கே அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் ஜி. அதே மாதிரி ஸ்மால் ஜின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அது வேறு, கேபிட்டல் ஜி வேறு. ஸோ இந்த சிம்பிளை நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு அடுத்ததாக ஒரு 1 kg இருக்கக்கூடிய ரெண்டு மாசஸ் எடுத்துக்கிறோம். ரெண்டுக்கு இடையில உள்ள ரெண்டையுமே நம்ம சிமிலராக அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இதுக்கெல்லாம் நியூட்டன்ஸ் லாவுக்கும் இந்த கூலும்ஸ் லாவுக்கும் இடையில 3 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ இதில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஒரு 1 kg இருக்கக்கூடிய ரெண்டு மாஸ் எடுத்துக்கிறோம். ரெண்டையுமே 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதை எதில் வைக்கிறோம் அப்படின்னா இன் ஏரில் வைக்கிறோம். ஏரில் வைக்கும்போதும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரே அளவு தான் கிடைக்கும். அதே மாதிரி இன்சைடு த வாட்டருக்குள்ளே இந்த ரெண்டு மாசையும் நம்ம வச்சுக்கிட்டாலும் ஃபோர்ஸோட வேல்யூவில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார்ஜஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மீடியம்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது ஏரில் வச்சோம் அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வாட்டரில் வச்சோம் அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் மாறுபடும். ஏன்னா மீடியத்தை பொறுத்து கூலும்ஸ் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகும். பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அப்படி கிடையாது. எங்கே வச்சுருந்தாலும் ஃபோர்ஸ், இப்போது ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில எந்த ஒரு மீடியம் இருந்தாலும் அதோட ஃபோர்ஸோட மேக்னிடியூட் சேஞ்சே ஆகாது. அடுத்ததாக இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாதம் ரெஸ்ட்டில் இருந்தாலும் இல்லை மோஷனில் இருந்தாலும் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தாலும் ஃபோர்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, மோஷனில் இருந்தாலும் சேஞ்ச் ஆகாது. ஆனால் சார்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த சார்ஜஸ் மோஷனில் இருந்துச்சு அப்படின்னா, சார்ஜ் மோஷன் ஆனாலே அதை நம்ம என்னென்னு சொல்லிடுவோம், கரண்ட்டுன்னு சொல்லிடுவோம். அப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அடிஷ்னலாக அங்கே ஒரு ஃபோர்ஸ் வருது, மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதில் ஆட் ஆகும். சரிங்களா? இதை அடுத்தடுத்த லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட வெக்டர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்படின்னா இப்போ ரெண்டு சார்ஜஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு சார்ஜ்,
அண்ட் இது ஒரு சார்ஜ்னு வச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு சார்ஜ், இது 1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ், இது செகண்ட் சார்ஜ். இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வெக்டார் ஃபார்மெட்டில் நம்ம எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு F12 அப்படின்னா F12னா இந்த ஒன்றாவது சார்ஜ் மேலே ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே செகண்ட் சார்ஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், F12 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை எப்படி எழுதுறது, F vector 12 is equal to 1 by 4 by epsilon naught q1 q2 divided by r square. இது காமனாக வந்துடும். இந்த யூனிட் வெக்டார் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஏன்னா செகண்ட் சார்ஜ் தான் ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணுது. அப்போ யூனிட் வெக்டார் எப்படி எழுதணும், இங்கேருந்து இங்கே செகண்ட் சார்ஜிலேருந்து ஃபஸ்ட்டு சார்ஜுக்கு, அப்போ R21 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அப்போ R21 இஸ் த யூனிட் வெக்டார் ஃப்ரம் சார்ஜ் q2 to q1 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இப்போ இதை இந்த யூனிட் வெக்டாரை செகண்ட் சார்ஜிலேருந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் ஃபஸ்ட்டு சார்ஜிலேருந்து செகண்ட் சார்ஜ் இருக்கும். ஆனால் டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கிறோம், R21 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் R12ன்னு எழுதிக்கலாம். மேக்னிடியூட் சேமாக தான் இருக்கும், ஆனால் டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த இடத்துல ஒரு மைனஸ் மட்டும் நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்து F12ஓட வேல்யூவே இதே வேல்யூவை எடுத்துக்கலாம். எழுதிக்கிட்டு இந்த இடத்துல R21 கேப்புக்கு பதிலாக மைனஸ் ஆஃப், இங்கே நம்ம R21 கேப்புக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், மைனஸ் ஆஃப் R12 போட்டிருக்கோமா, அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மைனஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறோம். 1 by 4 by epsilon naught q1 q2 r square R12ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூவை நம்ம அப்படியே என்னென்னு எழுதிக்கலாம், R421 வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் செகண்ட் சார்ஜ் மேலே எந்த அளவுக்கு ஃபோர்ஸை எக்ஸெப்ட் பண்ணுதோ அதே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை செகண்ட் சார்ஜும் ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே எக்ஸெப்ட் பண்ணும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒபே நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேவா? இப்போ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் கூலும்ஸ் லாவை வச்சு. எக்ஸாம்பிள் 1.2, consider 2 point charges q1 and q2 at rest as shown in the figure. அந்த டயக்ராம் பாருங்கள். q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே q2ங்கிற சார்ஜ் இருக்குது. ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த q1 q2 சார்ஜை நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் அந்த டைரெக்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஏன் இந்த XY ஆக்சிஸ் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது வெக்டார் ஃபார்மெட்டில் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் என்னென்னலாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். In case of Q1 is equal to plus 2 microcoulomb and Q2 is equal to plus 3 microcoulomb கொடுத்துருக்காங்க. Q1 ஓட வேல்யூ அண்ட் Q2 ஓட வேல்யூ எதில் கொடுத்துருக்காங்க, மைக்ரோகூலும் லெவலில் கொடுத்துருக்குறாங்க. மைக்ரோனா 10 power of minus 6. ஓகேவா? அடுத்த கேஸில் என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, Q1 ஓட வேல்யூ அதே சேம் ப்ளஸ் 2 மைக்ரோகூலும்னு இருக்குது. Q2 ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 3 மைக்ரோகூலும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போது இதோட ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அதை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து Q1 ஓட வேல்யூ ப்ளஸ் 2 மைக்ரோகூலும் அண்ட் Q2 ஓட வேல்யூ மைனஸ் 3 மைக்ரோகூலும்னு கொடுத்துட்டு, இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸையும் கெப்ட் இன் வாட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வாட்டரில் இருந்துச்சு அப்படின்னா வாட்டரோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 80ங்கிற அந்த வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் அதுக்கான மூணுக்கும் டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸில் Q1 ஓட வேல்யூ ப்ளஸ் 2 மைக்ரோகூலும், Q2 ஓட வேல்யூ ப்ளஸ் 3 மைக்ரோகூலும்னு கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ 1 மீட்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லாமே போத் ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ். Q1ம் பாசிட்டிவ், Q3யும் பாசிட்டிவ். அப்போ ஃபோர்ஸ் என்னவாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா ரெண்டுமே லைக் சார்ஜஸ்னால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். இப்போது Q2 மேலே Q1 Q2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ், Q2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால் Q1 தான் அது மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸெப்ட் பண்ணுது. டியூ டு Q1 இஸ் கிவன் பை ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சதான், F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 by epsilon naught Q1 Q2 divided by R squared R cap 12 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். R12ஓட வேல்யூவை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், R12 அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் தெரியும். R12 அப்படிங்கிறது இதிலேருந்து இங்கே உள்ள டைரக்ஷன். ஸோ இது இப்போ அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால யூனிட் வெக்டாரில் இதை நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா ஐ கேப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. R12
கேப்புக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம், ஐ கேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நமக்கு 1/4/ε0 வேல்யூ தெரியும். 9 × 10⁻9 அப்படிங்கிற அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். Q1க்கு பதிலாக இந்த வேல்யூ, அதாவது +2 மைக்ரோ கூலும், Q2க்கு பதிலாக +3 மைக்ரோ கூலும். மைக்ரோனா 10⁻⁻6. ஸோ ரெண்டையுமே அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1 மீட்டர். இப்போ 1 ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். R12 கேப்புக்கு பதிலாக ஐ கேப்புங்கிறத சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ மேக்னிடியூட் பாருங்கள், 54 × 10⁻³ நியூட்டன். நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸோட யூனிட். ஐ கேப் அப்படிங்கிறது டைரக்ஷன். அப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன், அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கேசஸ் பார்க்கலாம். இப்போ இது நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பி பார்க்கலாம். இதில் வேறு ஒன்றும் இல்லை, இந்த Q2க்கு ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே சேம் தான். நீங்கள் ப்ராப்ளம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், போத் அதே மாதிரி தான், எல்லாமே சேம் தான். இந்த இடத்துல ஒரு மைனஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ மைனஸ் வரும்பொழுது ஃபோர்ஸோட நேச்சர் என்னவா மாறிடும், அட்ராக்டிவாக மாறிடும். ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஆப்போசிட் சார்ஜஸ்னால் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். இப்போ எல்லாமே ஃபார்முலா படி நம்ம எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மட்டும் மைனஸ் போட்டுடுறோம். போட்டுட்டு அட்ராக்டிவ் நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவே அப்படி தான் இருக்கும். நம்ம இந்த ஸ்லைடில் பார்த்த மாதிரி இந்த ஸ்லைடில் பாருங்கள், அதோட டயக்ராம். இது இந்த சார்ஜ் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இது இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அட்ராக்டிவ். ஓகே, இப்போ எல்லாமே கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் மட்டும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸில் கிடைக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். அடுத்தது தேர்ட் கேசஸில் இப்போ ரெண்டு சார்ஜஸும் எதில் வைக்கிறாங்க, வாட்டரில் இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாட்டரில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்கான அந்த ஃபார்முலாவை முதல்ல எடுத்துக்கணும். என்ன ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, εr இஸ் ஈக்குவல்ஸ் டு எப்சலான் டிவைடட் பை ε0. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு εrஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ε0ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 8.85 × 10⁻⁻12 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த εrக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போது மீடியத்தில் இருக்குது. என்ன மீடியம் அப்படின்னா வாட்டர். அதனால் இங்கே W அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும், ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏரில் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல ε0 போடணும். மீடியம்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், எப்சலான்ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போ எப்சலானுக்கு பதிலாக இப்போ இந்த இடத்துல எப்சலான் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், εrஐயும் ε0ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். εr × ε0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போது εrஓட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, 18 கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/4π இந்த ε0ஓட சேர்த்து இது எல்லாத்துக்கும் வேல்யூவாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், 9 × 10⁻9 எடுத்துக்கலாம். ரிமைனிங் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம அதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது, 0.675 × 10⁻³ நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்ததாக இந்த இது பார்க்கலாம். அனதர் ஒன் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 1.4. Calculate the electrostatic force and gravitational force between proton and electron in a hydrogen atom. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இதான் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். ஒரு புரோட்டான் இருக்குது, இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இதுதான் சிம்பிளான ஒரு ஆட்டம். ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும் அவுட்டர் ஆர்பிட்டில், அதாவது ஒரே ஒரு ஆர்பிட் தான். அதில் அந்த ஆர்பிட்டில் என்ன இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த புரோட்டான் அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துப்போம், பாசிட்டிவ் சார்ஜாக எடுத்துருப்போம். எலக்ட்ரானை நெகட்டிவ் சார்ஜாக எடுத்துப்போம். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அது 5.3 × 10⁻−11 மீட்டர். இதுதான் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ ஒவ்வொன்றும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மாஸ் எல்லாமே அவங்களே கிவன் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரானோட சார்ஜ் கொடுத்துட்டாங்க, அடுத்து அதோட டிஸ்டன்ஸ், அடுத்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் புரோட்டான், எல்லா வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்மா தான். GFG = G யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் புரோட்டான் டிவைடட் பை R². ஸோ அந்த வேல்யூஸ்லாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 3.14 × 10⁻47 நியூட்டன்னு கிடைக்குது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூ கிடைக்குது. ஏன் அப்படின்னா
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட். இப்போ மாஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ப்ரோட்டான், இன்னொன்று எலக்ட்ரான். ரெண்டோட மாஸும் பார்த்திங்க அப்படின்னா வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ் தான். அதனால தான் அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் பார்த்திங்க அப்படின்னா 10⁻⁻47 நியூட்டன்னு கிடைக்குது. இதே இதுக்கு இடையில கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி 1/4πε0க்கு பதிலாக 9 × 10⁻9 போட்டுறோம். அடுத்து சார்ஜுக்கு பாருங்கள், ப்ரோட்டானுக்கும் ஒரே சார்ஜ் தான், எலக்ட்ரானுக்கும் ஒரே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் இருக்கும். ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் மாறும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரெண்டுக்கும் பதிலாக 1.6 × 10⁻−19 போட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். டிவைடட் பை அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதையும் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். என்ன கிடைக்குது, 8.2 × 10⁻−8 நியூட்டன்னு கிடைக்குது. இங்கே 10⁻−8 கிடைக்குது, இங்கே 10⁻−47 கிடைக்குது. இப்போ உண்மையிலே எது கிரேட்டராக இருக்கும், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 2.41 × 10⁻39 அப்படின்னு கிடைக்குது. அப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 10⁻39 டைம்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். பட் அதோட ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஷார்ட்டான ரேஞ்சுக்குள்ளே அது ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். அடுத்ததாக சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கூலும்ஸ் லாவில் இது வரைக்கும் கூலும்ஸ் லா தான் பார்த்துட்டு வந்தோம். இந்த கூலும்ஸ் லாவில் 2 பாயிண்ட் சார்ஜஸ் 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை மட்டும்தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். Q1 Q2 அப்படிங்கிற அந்த 2 சார்ஜஸ் தான். ஒருவேளை Q3னா அனதர் சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் கூலும்ஸ் லாவை அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அப்போது 2க்கு மேலே சார்ஜஸ் வந்துச்சு அப்படின்னா மோர் தென் 2 சார்ஜஸ் வந்தாலே நம்மளால் அங்கே கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னால் வேறு ஒன்றும் இல்லை, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். நிறைய சார்ஜஸ் வருது, அந்த சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை கால்குலேட் பண்ணுறது தான். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கே Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ் மேலே Q2 எந்தளவுக்கு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது, Q3 எந்தளவுக்கு எக்ஸர்ட் பண்ணுது, Q4 எந்தளவுக்கு எக்ஸர்ட் பண்ணுது, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணால் கூலும்ஸ் லாவால் கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலையும் யூஸ் பண்ணுறோம். இப்போ Q1 Q2 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கூலும்ஸ் லாவை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். பட் இங்கே மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்கிறதுனால இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தான் தேவை. ஸோ அதை பார்க்கலாம். அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி பார்த்தோம்னா வேறு ஒன்றும் இல்லை, Q1 அப்படிங்கிற அந்த ஒரு சார்ஜ் மேலே, இதுதான் Q1 அப்படிங்கிற இந்த ஒரு சார்ஜ், இது மேலே Q2 எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அதை F1ன்னு வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி Q3 இது மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அது F2, Q4 Q1 மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F3. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் கிடச்சிரும். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு F13 அதாவது ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே தேர்ட் சார்ஜ் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இது. இந்த ஃபோர்ஸ் ஆன் Q1 எக்ஸர்டட் பை த சார்ஜ் Q3. இப்போ அதோட வேல்யூ இந்த மாதிரி ஒவ்வொரு சார்ஜுக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா F12 F13 F14 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் அந்த வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்.